சென்னை எழும்பூரில் LGBTIQA அமைப்பினரின் பேரணி நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த விரிவான தகவல்களை செய்தியாளர் சுகன்யாவிடம் கேட்கலாம். சுகன்யா, வருடம் இந்த பேரணி நடைபெறுவது வழக்கம். இந்த முறை எத்தனை பேர் இந்த பேரணியில் பங்கேற்றிருக்கிறார்கள்? அவர்களுடைய மனநிலை எப்படி இருக்கிறது? வருங்களை சொல்லுங்கள். கார்த்திகா, LGBT மக்கள் பிரைட் மாதமாக கடைபிடிக்கக்கூடிய இந்த ஜூன் மாதத்தின் கடைசி நாள் இன்றைக்கு 16வது ஆண்டாக தொடர்ந்து இந்த வானவில் சுயமரியாதை பேரணி சென்னையில் நடைபெற்று வருகிறது. எழும்பூரில் தான் ஒவ்வொரு ஆண்டும் இந்த பேரணியை நடத்துவார்கள். தற்போதும் எழும்பூர் ராஜரத்னம் அரங்கத்தை ஒட்டி இருக்கக்கூடிய சாலைகளில் கிட்டத்தட்ட 3000க்கும் அதிகமான மக்கள் இந்த LGBT சமூகத்திலிருந்து இந்த பேரணியில் பங்கேற்றிருக்கிறார்கள். அவர்கள் இந்த ஜூன் மாதத்தை இது இங்க மட்டும் கிடையாது, உலகம் பூராமே இந்த ஜூன் மாதத்துல அவங்க LGBT மக்களுடைய அந்த உரிமையை வலியுறுத்தி வானவில் கூட்டணி அப்படிங்கிற தலைப்புல அவங்க அவர்களுடைய உரிமைக்காக இந்த பேரணியை நடத்துகிறார்கள். இந்த பேரணியில் இன்றைக்கு பொறுத்தவரை இந்தியாவில் ஒரே பாலினத்தை சார்ந்தவர்களுடைய திருமணத்தை சட்டப்பூர்வமாக அறிவிக்க வேண்டும் அப்படிங்கிறது இன்றைய அவர்களுடைய இந்த ஆண்டினுடைய அவர்களுடைய பிரதான முழக்கமாக இருக்கிறது. இந்த ஒரு பால் திருமணத்தை இந்தியாவில் சட்டப்பூர்வமாக அனுமதிக்க வேண்டும் என்கிற வாசகங்களை பலர் கையில் ஏந்தி பாடல்கள் பாடியும் இசைகளை இசைத்தும் நடனம் ஆடியும் இந்த பேரணியில் பங்கேற்றிருக்கிறார்கள். அவங்கள சப்போர்ட் பண்ணி இந்த குழுவை சார்ந்த மக்கள் மட்டுமல்லாமல் அவங்கள சப்போர்ட் பண்ணி நிறைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ் பலரும் இந்த பேரணியில் பங்கேற்றிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. காவல்துறையினர் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்டோர் இந்த பேரணிக்கான பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். மிகவும் அமைதியான முறையில் அதே வேளையில் ஆடல் பாடல் கொண்டாட்டத்தோடு இந்த பேரணி நடைபெற்று வருகிறது. கார்த்திகா, பிரைட் மார்ச் என்று சொல்லப்படக்கூடிய இந்த பேரணியில் 3000க்கும் அதிகமான அந்த LGBTQA மக்கள் பங்கேற்றிருக்கக்கூடிய அந்த காட்சியில் நம்மால் பார்க்க முடிகிறது. அவர்களுடைய கோரிக்கைகளை முன்வைத்து விளக்கங்களை எழுப்பி வருகிறார்கள். விவரங்களை வழங்கியமைக்க நன்றி சுகன்யா.